தாவீது ராஜா சோம்பலா இருந்தாரு. அவர் யுத்தத்திற்கு போகிற அந்த சமயத்துல அங்க போகாம எங்க அரண்மனை உப்பரிகளை உலாவிக்கிட்டு இருந்தாரு. அப்போ அவர் வெறுமனே செய்கிற வேலையில மட்டும் சோம்பேறியா இல்ல, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அவர் சோம்பேறித்தனமாக இருந்தார். அதனாலே அங்கே ஒரு விழுகை வந்தது. பட்சேபாளுடைய விஷயத்திலே அவரை செய்து அவருடைய கணவனையும் கொன்று போட்டுட்டான். குழந்தை பிறந்தவன் அடிக்கும் பொழுதுதான் அவனுக்கு அந்த உணர்வு வருகிறது, நம்ம தவறு செய்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட தேவனோட கூட நெருக்கமாக நடக்கிற மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த சறுக்குதல் வரலாம். அதனாலதான் நம்ம சொல்கிறோம், ஆவியப்பட்டவர்கள் எல்லோருமே பெரிய மகான்கள் கிடையாது, பரிசுத்தவான்கள் கிடையாது. அவர்கள் தங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும்படி தேவனோட கூட நெருங்கி எப்போதும் நடக்கிறவர்களாக இருந்தால், வேதாகமத்தை ஒழுங்காக கிரமமாக படிக்கிறவர்களாக இருந்தால், ஆவிக்குரிய ஐக்கியத்தை நல்ல காத்துக்கொள்கிறவர்களாக இருந்தால் அவர்களுடைய ஆவிக்குரிய செவி அப்படிங்கிறது நல்ல விழிப்பாக இருக்கும். ஆவிக்குரிய கண்கள் எப்பொழுதும் திறந்திருக்கும். ஆனா இது சோம்பேறித்தனத்துல இந்த மாதிரியான பழக்கத்தை எல்லாம் நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக தேவன் எவ்வளவு கூப்பிட்டு சொன்னாலும் உங்களுக்கு அந்த சமயத்திலே அது ஏறாது.